ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தீபாவளிக்கு முன்னடக்கும் குரு பயிற்சி 3 ராசிகளின் வாழ்க்கையில் புயல் வீசப் போகிறதாம். ரொம்ப கஷ்டப்பட போறீங்களா? இந்த மாதம் நடக்க இருக்கும் குரு பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை தந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களை தரக்கூடும். அந்த ராசிகள் யார் என்பது குறித்து பார்க்கலாம். வேத ஜோதிடத்தின்படி குரு பகவான் சுப கிரகமாக அறியப்படுகிறார். குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார், இது நமக்கு தெரிந்ததே. ஆனால் இந்த ஆண்டு குறுகிய காலத்தில் 2 முறை ராசியை மாற்றுகிறார். அந்த வகையில் அக்டோபர் 18, 2025 அன்று மிதுன ராசியிலிருந்து வெளியேறி கடக ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறார். அதேபோல டிசம்பர் 5ஆம் தேதி 2025 வருடம் அன்று வக்ர நிலையை அடைந்து மீண்டும் மிதுன ராசிக்குள் நுழைய இருக்கிறார். குரு பகவானின் இந்த சஞ்சாரம் 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலும் எதிரொலிக்கப் போகிறது. பல ராசிக்காரர்களுக்கு இது நன்மையை தந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்படுகிறது. அந்த ராசிகள் குறித்துதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ரிஷப ராசிக்கு குருவின் சஞ்சாரம் 3வது வீட்டில் நிகழ இருக்கிறதாம். இதன் காரணமாக உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். உங்கள் நிதி நிலைமை மோசமடையலாம். தேவையற்ற செலவுகள் காரணமாக மன அழுத்தங்கள் ஏற்படலாம். இந்த காலத்தில் மன உளைச்சல்கள் அதிகரிக்கலாம். குருவின் இந்த பயிற்சியானது உங்கள் உடல்நலத்திலும் கோளாறுகளை ஏற்படுத்தலாம். அதிக சோர்வாகவோ அல்லது பலவீனமாகவோ உணரலாம். உங்கள் பேச்சு திறமை உங்களுக்கு எதிராகவே திரும்பலாம். அதிகமாக பேசுவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் சமூகத்திலும் குடும்பத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. சிம்மம், குருவின் இந்த பயிற்சியானது சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தவில்லை. சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த சோர்வாக உணர்வீர்கள். வேலையிலும் மந்த நிலை ஏற்படலாம். திட்டமிட்ட பணிகளை முடிக்க முடியாமல் போகலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தாமதம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிரிகள் மிக சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். எனவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. உங்கள் தனிப்பட்ட அல்லது ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் அவசரம் காட்டாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் 1க்கு 4 முறை யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம் 6வது வீட்டில் நடைபெற இருக்கிறது. இந்த வீடு எதிரிகளையும் நோய்களையும் குறிக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். வேலை அல்லது தொழிலில் போட்டியாளர்கள் எதிரிகள் அதிகரிக்கலாம். வேலையில் இருக்கும் பணிச்சுமை உங்களை சோர்வடைய செய்யலாம். வெற்றியை அடைவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் வாங்குவது அல்லது கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும். வெளியில் இருந்து உணவு வாங்குவதையும் அதனை உட்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது என்கிறார்கள்.